விமர்சனம்னா என்ன அப்படிங்கிறத அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணட்டும். விமர்சனம் என்பது குறை நிறைகளை சொல்வது, வெறும் குறையை மட்டுமே சொல்லுவது அல்ல. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கெல்லாம் இந்த படத்தில் மூலியமாக பொதுமக்கள் நல்ல பதிலடி கொடுத்துட்டாங்க. அந்த படம் ஆக ஓகன்னு போயிட்டுருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்ஷன் வைஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 நாளில் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த படம் அடுத்த 4 நாளில் இன்னும் நல்லா கலெக்ஷன் வரும். தொடர்ந்து புக் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா தேட்டர்லையும் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த தேட்டர்லையும் காட்சிகளை குறைக்கல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. என்ன இந்த படத்துக்கு அடல் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால குழந்தைங்களாம் நிறைய பேர் தேட்டரில் பார்க்க முடியலங்கிற அந்த பிரச்சனையும் இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்குது. சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்னா எப்பவுமே ஜனரஞ்சமாக எல்லா குழந்தைங்களும் போய் பார்க்குற படமாக தான் இருக்கும். இந்த படம் ஏன்னு கொடுத்ததுனால இந்த படத்தை எல்லாரும் பார்க்க முடியல. இந்த படத்துக்கு ஏன்னு கொடுத்ததே இப்போ எனக்கு அதில் ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராவது வெளி மாநிலத்திலேருந்து இதை பண்ண சொன்னாங்களோ கூட வார் 2 வருது, அதனால் இந்த படத்துக்கு ஏன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும். ஏன்னா கூலி படத்துக்கு ஒரு பேரண்ட்ஸு 3 பேரை, ஒரு பேரண்ட்ஸு ஒரு கிட்டு, ஒரு பையனை நேராக கொண்டு போய் வாரில் உட்கார வைக்கிறாங்க. அந்த படம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஏ சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இத்தனைக்கும் அது ஆக்ஷன் படம். ஆனால் கூலி படத்துக்கு ஏ கொடுத்துட்டு இல்லை இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது குழந்தைங்கள்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்கள்லாம் பார்த்து பிலோ 18 பார்த்துருந்தாங்கன்னா இந்த படத்தை கொண்டாடிருப்பாங்க. ஜென்சி கிட்ஸுக்கும் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அவ்வளோ பேர் பயங்கர டேகார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவங்கெல்லாம் பார்த்துருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். ஆனால் தடைகளை மீறி ரிவ்யூஸை மீறி இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாரும் சூப்பரான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போது சொல்கிறேன், ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்கிறவங்க கிடையாது ஒரு படத்துக்கு கொடுக்குற தீர்ப்பு. மக்களாகிய நீங்கள் கொடுக்கறது தான் தீர்ப்பு.